ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறோன்னா கேரட் ரைஸ் தான் செய்கிறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு 1 ஸ்பூன் கீ விட்டுக்கோங்க. அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய், கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, கொஞ்சமாக தட்டி வச்ச இஞ்சி பூண்டு, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, துருவின கேரட், சால்ட்டு, லைட்டாக தண்ணி தெளிச்சிடுங்க. கரம் மசாலா தேவையான சேர்த்துக்கோங்க. வடித்த சாதம், பிரியாணி ரைஸ் கூட எடுத்துக்கலாம். இது சாதாரண ரைஸு. இதில் சால்ட்டும் மஞ்சள் பொடியும் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம பச்சடியோட சர்வ் பண்ணலாம். நல்லா கலந்துட்டு சூப்பராக இருப்பாங்க. ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக அருமையாக கேரட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வெங்காயம், தக்காளி, வெள்ளரிக்காய் போட்ட பச்சடி. இதில் நீங்கள் பொட்டுக்கடலை கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி போட்டால் சூப்பராக இருக்கும். கடுகு போட்டு கூட தாளிச்சிக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.